ரைட் பே. ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட லெக்சர் 4ல நம்ம இருக்கோம். இதில் கிர்ச்சாஃப் லா யூஸ் பண்ணி சம் போடும் பொழுது நம்மளால ஈஸியாக சம் போட முடியுது. எப்படின்னா 2 மெத்தட். ஒன்று ஈக்குவேஷன் எழுதுறது. ஈக்குவேஷன் எழுதுறது உனக்கு நல்லா தெரியும். ரெசிஸ்டாரில் கரண்ட் இந்த டைரக்ஷனில் போச்சுன்னா இதான் உன் டைரக்ஷன் அப்படின்னா சேம் டைரக்ஷனாக இருந்தால் மைனஸ். ஒருவேளை இந்த இடம் ஏவா இருக்குது, இந்த இடம் பிஏவா இருக்குன்னா விஏ மைனஸ் ஐஆர் ஈக்குவல் டு விபி தெரியும் இல்லையா? ஆப்போசிட்ல இருந்தா பிளஸ்ன்னு தெரியும். சரி, ரொம்ப ஈக்குவேஷன் எழுதி கஷ்டப்பட முடியல அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா, இங்க பாருங்களேன், 6 வோல்ட் பேட்டரி பாரு. 6 வோல்ட் பேட்டரியில இங்க எதுவுமே இல்லை, நடுவில் எந்த காம்போனண்ட்டுமே இல்லை. ஏதாவது ஒரு எண்டு, இந்த நெகட்டிவ் எண்டு தான் நீங்க 0 வோல்ட் மினிமம் கொடுக்கணும். எப்பவுமே நெகட்டிவ் எண்ட் சைடில் தான் 0 வோல்ட் கொடுக்கணும். அந்த நெகட்டிவ் எண்ட் சைடில் 0 வோல்ட் நம்மளா கன்சிடர் பண்றோம். அப்போ அது 0 வோல்ட்னா இந்த பாசிட்டிவ் கண்டிப்பாக +6 தான் இருக்கும். ஏன்னா நடுவில் இருக்கிற இந்த பேட்டரி என்னன்னா இந்த 2 பாயிண்ட்டுக்குமான பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். அப்போ 6 - 0 6. அப்போ உங்களுக்கு இந்த இடம் 6 தெரிஞ்சிச்சு இல்லையா? ஓகே. அதுக்கப்புறம் இந்த 6 வோல்ட்டோட நெகட்டிவும் 3 வோல்ட்டோட பாசிட்டிவும் பேட்டரி இப்படி இருக்கு பாருங்க. இது பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருந்தா இந்த ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணிக்கணும். சாரி, பிளஸ்ல இருந்து பிளஸ், பிளஸ்ல இருந்து பிளஸ் அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கணும். பிளஸ்ல இருந்து மைனஸ், மைனஸ்ல இருந்து பிளஸ், இந்த மாதிரி இருந்தா நீங்க என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். அப்ப இந்த 6ம் இந்த 3யும் சேர்ந்து இந்த பாயிண்ட்ல 9ஆ உட்கார்ந்துருக்கு, 9ஆ உட்கார்ந்துருக்கு. ரைட்டா? இது 6னா இந்த இடமும் 6. அப்ப 9 - 6 என்ன ஆயிடுச்சு? 3 வந்துருச்சு பாருங்க. ரைட்டா? இப்ப அவங்க என்ன கேட்கலாம்? R3ல போற கரண்ட் கேட்கலாம், R2ல போற கரண்ட் கேட்கலாம். கரண்ட்டுக்கு ஜென்ரலா என்னப்பா ஈக்குவேஷனு? ஐக்கு வந்து ஜென்ரலா V/R அவ்வளவுதானே. இங்க எவ்வளவு V? 9 - 0, 9 - 0. ஏன்னா எப்பயுமே டிஃபரன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். 2 எண்டுக்குமான டிஃபரன்ஸ் 9 - 0/2 சால்வ் பண்ணா 4.5 ஆம்பியர். அதே இங்க கேட்டாங்கன்னா I2 கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9 - 6 3/4. ரைட்? இதே மாதிரி முன்னாடி நம்ம இங்க ஒரு சம் சால்வ் பண்ணோம் இல்லையா? அந்த சம்மையும் இந்த மெத்தட்ல நைட் ட்ரை பண்ணு. நேற்று ஒரு வேலை உங்கள்கிட்ட ஒன்று கொடுத்தேன், யாருமே செய்யலை. ரொம்ப நல்ல விஷயம். ஒரே ஒருத்தவங்க மட்டும் தான் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. ரைட், ஒரு நிமிஷம். இந்த சம் கற்றுக்கிட்டீங்களா நல்லா? ஓகே. கவனமா கவனி. இந்த சம் இருக்குல்ல, ஒரு சம் நம்ம இங்க போட்டு காமிச்சிருந்தோமே. இந்த சம் தான் ரூல் படி போட்டோம் இல்லையா? இதையுமே நீங்க ஜீரோ பொட்டென்ஷியல் மெத்தட்ல போட்டு பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குதான்னு பாருங்க. இதே மாதிரி 2-3 சம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. தெரியாத சம்ம கேட்டுக்கோங்க, இல்லை ப்ராப்ளம் செஷன்லையும் கேட்டுக்கோங்க. ரைட். ஸோ கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா பேசி முடிச்சிட்டோம், செகண்ட் லா பேசி முடிச்சிட்டோம். எல்லாரும் ஒரு வார்த்தை எழுதிக்கோ. கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், கிர்ச்சாஃபோட செகண்ட் லா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ரைட்டா? ஸோ அடுத்தது நம்ம போக போகிற இடம் செல்ஸ். இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்க. நெக்ஸ்ட் செஷன் முடியும் பொழுது செல்ஸ் நம்ம ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டோன்னு ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ் பேசணும், அதில் சீரிஸ் குரூப்பிங் பேசணும், பேரலல் குரூப்பிங் பேசணும், மிக்ஸ்டு குரூப்பிங் பேசணும். 3 விஷயம் பேசணும். முதல்ல செல்லுனா என்னங்க சார்? ஒரு பேட்டரி இந்த மாதிரி இருக்கிறது. காம்பினேஷன் ஆஃப் பேட்டரி செல்ஸ், இதுதான் செல்லு. ரைட்டா? இதுக்கு பேர் செல்லுன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே. ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இப்படி இருக்கும். முன்னாடிலாம் செல்லோட வேலை என்னன்னா எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ், கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம், அதில் 2 எலக்ட்ரோடு எடுத்துக்கிறோம். இங்கே காப்பர் சல்ஃபேட் ஒரு எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். காப்பர் ப்ளஸ் ஆகும், சல்ஃபேட் மைனஸ் ஆகும் பிரிஞ்சு, சல்ஃபேட் மைனஸ் இங்கே டெபாசிட் ஆகும் பொழுது இது நெகட்டிவ் ஆகும், காப்பர் ப்ளஸ் இங்கே டெபாசிட் ஆகும் பொழுது இது பாசிட்டிவாக மாறும். எக்ஸஸ் எலக்ட்ரான் எல்லாமே இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் ஓடி வரும். அப்போ கரண்ட்டு ஆப்போசிட்டில் போகும். இதுதான் எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ். எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் அப்படின்னா இங்கே காப்பர் ப்ளஸ் ஆகும், சல்ஃபேட் மைனஸ் ஆகும் பிரிஞ்சு, அது மாதிரி H2SO4 கூட எடுத்துக்கலாம்.
செல் ஒர்க் பண்றது எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ். ரைட்டா? முதலா ஒரு செல் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்களேன். எங்கெல்லாம் எலக்ட்ரான் ஓடுதோ அங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருந்தா அது ரெசிஸ்டன்ஸ். இப்போ ஒரு கண்டக்டர் இருக்கு. இந்த கண்டக்டர் வழியா இந்த பக்கமா எலக்ட்ரான் வேகமா ஓடுது. எலக்ட்ரான் வேகமா ஓடுனா அதுக்கு அகைன்ஸ்டா கரண்ட் வரும். அப்ப இங்க இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷனுக்குள்ளார ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் ஆகும். அதுக்கு பேரு தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்ப செல்லுக்குள்ளார கவனமா கவனிங்க. செல்லுக்குள்ளார எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும் பொழுது, சரி இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். எல்லாரும் இந்த டயக்ராம் பாருங்க. நான் டிக் பண்றேன்ல, இந்த டயக்ராம் பாருங்க. அவுட் சைட்ல எலக்ட்ரான் நெகட்டிவ் எண்ட்ல இருந்து பாசிட்டிவ் எண்டுக்கு போகுது. பட் இன்சைட் பாசிட்டிவ் டு நெகட்டிவ்க்கு போகுது. அப்பதான் அந்த க்ளோஸ்டு கர்வ் கம்ப்ளீட் ஆகும். அப்ப எலக்ட்ரான் செல்லுக்குள்ளார டிராவல் ஆகும் பொழுது அங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் ஆகும். செல்லுக்குள்ளார ஆஃபர் ஆகக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸோட பேரு தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போர்ட் பசங்க உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும். ஃபைண்ட் தி internal resistance. Find the internal resistance using voltmeter. இந்த கொஸ்டின் போர்ட் பசங்க உங்களுக்கு தெரியுமா இருக்கு. நமக்கு R equal to E minus V by V இந்த ஃபார்முலால சம் வேணும். இந்த ஃபார்முலா தான் இப்போ வரப்போகுது. ரைட்டா? கவனமாக கற்றுக்கலாமா? கேர்ஃபுல்லாக கவனி. இப்போ ஒரு செல் அப்படின்னா அந்த செல்லோட கூட பிறந்தது தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இப்படி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி செல் வந்து ஒரு பெரிய கோடு ஒரு சின்ன கோடு மட்டும்தான் போட்டுட்டு இருந்தீங்க. இனிமேல் கூட ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் போடணும். அப்படி இருந்தாதான் அது செல்லு. ஏன்னா எந்த செல்லும் இப்போ நான் 2 வோல்ட் ஒரு செல் தயாரிக்கிறேன்னா அது 2 வோல்ட் காமிக்காது, 1.9 வோல்ட் தான் காமிக்கும். என்ன சார் காரணம்? யாராவது பாயிண்ட் ஒன்று திருடுறாங்களா? ஆமா. யார் அந்த திருடன் தெரியுமா? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அதுல சம் வோல்டேஜ் டிராப் ஆயிடும். கொஸ்டினை படிங்க. ஃபைண்ட் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் யூசிங் வோல்ட் மீட்டர். இப்போ நான் என்ன பண்றேன், வோல்ட் மீட்டரை இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்க இருந்து ஒரு ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எஸ். இங்க இருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்படி இருக்கு. ரைட்டா? ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். when switch is open, switch ஓப்பனா இருக்கும் பொழுது, switch இங்க ஓப்பனா இருக்கும் பொழுது V equal to E minus IR. சரி, எங்களுக்கு புரியலையே. ஸ்விட்ச் ஓப்பனா இருக்கும் பொழுது இது வழியா கரண்ட் வராது. ஒத்துக்கிறீங்களா? சர்க்கியூட் வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஏன்? when S is open. அப்ப இந்த V என்ன காமிக்கும்? இந்த E அப்படியே காமிக்கணும். ஆனா இங்க சம் வோல்ட் டிராப் ஆகிறதுனால மைனஸ் IR. இந்த வோல்ட் மீட்டர் என்ன காமிக்கும்? இந்த EMF ஒரு 2, இது ஒரு 0.1 அப்படின்னா அந்த வோல்ட் 1.9 தான் காமிக்கும். அப்ப V equal to E minus IR. எப்ப? when S is open. நான் எப்படி எழுதி தரணும் அப்படியே நீங்க உங்க போர்டுக்கு எழுதலாம். நான் வார்த்தைகளை மட்டும் நீங்க எழுதிக்கோங்க. when switch S is open, வோல்ட் மீட்டர்ல காட்டக்கூடிய ரீடிங் E minus IR. when S is closed, க்ளோஸ் ஆகும் பொழுது இந்த இடத்துல எவ்வளவு டிராப் ஆகும்? V equal to IR. when S is closed, current flows through the external resistance V equal to IR. கத்துக்கிட்டீங்களா? அவ்வளவுதான், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து IR இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா E minus V. ரெண்டாவது ஈக்குவேஷன் IR equal to V. ரெண்டுத்தையும் டிவைட் பண்றேன். E minus V by V. ஐயும் போய் சேர்ந்தது. ஃபைனலா யாரை தேடி சார் போயிட்டு இருக்கோம்? internal resistance of a cell E minus V by V into R. பா இதுல கேட்காத சம்மே இல்லப்பா, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த ஈக்குவேஷன். முதல்ல எல்லாருக்கும் டேட்டா தெரியுதான்னு செக் பண்ணிடுவோமா? கேபிட்டல் யார் பாங்க? கேபிட்டல் ஆர் கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க சார். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம். EMF of a cell
2 வோல்ட். வீணா பயப்படாத டெர்மினல் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். உன் கொஷின் பேப்பர்ல இந்த வார்த்தை தான் இருக்கும், வோல்டேஜ்னு இருக்காது. டெர்மினல் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். டெர்மினல் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னா இந்த ரெசிஸ்டன்ஸோட இந்த டெர்மினலுக்குமான பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். அப்போ கொஷின்ல V வந்து டெர்மினல் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னு இருக்கும். அதோட வேல்யூ சும்மா 0.1 0.2 இப்படி தான் இருக்கும். அப்போ ஸ்மால் r நமக்கு வேணும். 2 மைனஸ் 0.1 பை 0.1 இன்டூ 10 சால்வ் பண்ண ஒரு ஆன்சர். இப்படி தான் அந்த சம போட போறேன். ரைட்டா? சம்மையை அப்புறமா அனுப்பிச்சு விடுறேன். R ஈக்குவல் டு இ மைனஸ் வி பை வி இன்டூ ஆர். போர்டு பசங்களுக்கு 3 மார்க்கு. நீட் பிள்ளைங்க உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் மட்டும் போதும். கவனமாக கவனி. ஈன்றது இஎம்எஃப் ஆஃப் அ செல் கொஷின்ல இருக்கும், 2 வோல்ட்னு எடுத்துக்கோங்க. வி பொட்டென்ஷியல் ட்ராப் அக்ராஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு இருக்கலாம், இல்லைன்னா டெர்மினல் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னு இருக்கலாம். கேபிட்டல் ஆர் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. டேட்டாவை கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா ஆர் ஈக்குவல் டு இ மைனஸ் வி பை வி இன்டூ ஆர் போட்டிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த ஆர் தான் இந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். கற்றுக்கிட்டிங்களா? இந்த செல் இருக்குல்ல, அந்த செல்லு கூட ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பிறந்திருக்கும் தானே. அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க ஃபார்முலா ஒரு டைம் நல்லா படிச்சுக்கோ. இ மைனஸ் வி பை வி இன்டூ ஆர்னு கவனமாக கற்றுக்கணும். பிடிச்ச மாதிரி நல்லா கற்றுக்கிட்டீங்களா எல்லாருமே? ரைட் பே. சுத்தலா குட் ஈவினிங் மே. பேச முடியலன்னா பரவாயில்ல. பிரதீக்ஷா குட் ஈவினிங் மே. கரோலின் குட் ஈவினிங் மே. குட் ஈவினிங் சார். ரைட் பே. ஸோ எல்லாருமே ரிசீவ் பண்ணிட்டோமா? ரைட். அடுத்தது. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்கீங்கல்ல, ரொம்ப நல்ல விஷயம் பே. இந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டு ஒரு டைம் பார்த்துக்க. அது ஏதோ விளையாட்டுத்தனமாக நினச்சிட்டு இருக்காது. 2 கொஷின் வந்து மாட்டிக்கும். அதில் எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டேன். இன்னும் வெர்னியர் காலிஃபரும் ஸ்க்ரூ காஜி மட்டும் இருக்குது. அது ஒரு கிளாஸ் போட்டு தனியாக கற்றுக் கொடுத்துறேன். அதுக்கு முன்னாடி எல்லா சமையும் சால்வ் பண்ணிட்டே இருங்க. ரைட் பே. குரூப்பிங் ஆஃப் செல்ஸ் பா. இப்போ நான் 3 டாபிக் கற்றுக் கொடுக்க போகிறேன். செல்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் அண்ட் மிக்ஸ்டு குரூப். முதல்ல எல்லா செல்லையும் சீரீஸில் கனெக்ட் பண்ண போகிறோம். செல்ஸ் இன் சீரீஸ், தென் பேரலல், தென் மிக்ஸ்டு குரூப்பிங். பொறுமையாக கற்றுக்கலாமா? போர்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பே, நமக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேட்லாக் கற்றுட்டே வாங்க. ஒரு செல், 2 செல், 3 செல், 4 செல், n நம்பர் ஆஃப் செல்ஸ். எப்போவுமே இது இ, இது ஆர், இந்த இடம் இ, இந்த இடம் ஆர், இந்த இடம் இ, இந்த இடம் ஆர். ஏன் சார் E1 E2 E3 R1 R2 R3ன்னு போடக்கூடாதா? இதோட ஃபர்ஸ்ட் கேஸு எல்லா செல்லுமே ஐடென்டிக்கல் செல். ஐடென்டிக்கல் செல் அப்படின்னா ஒரே மாதிரியான, எல்லாமே ஒரே வேல்யூ. ஐடென்டிக்கல் செல்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். ஐடென்டிக்கல் செல்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். பார்த்துருவோமா? இப்போ எப்பவுமே கரண்ட் எங்கேருந்து வரும்னு கேட்டால் அவன் பதில் என்ன? சார் கரண்ட்டு பேட்டரியோட ப்ளஸ்ஸில் இருந்து தான் கிளம்பும். ஓகே, இது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர். இப்படியே போயிட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கு போயிடும். இங்கே எனக்கு டோட்டல் இஎம்எஃப் வேணும். டோட்டல் இஎம்எஃப் 1E 2E 3E 4E 5E NE. ஏன்னா எல்லாம் சீரீஸ் காம்பினேஷன். அப்போ டோட்டல் இஎம்எஃப் எல்லாம் சேமாக இருக்கிறதுனால NE. ஒருவேளை E1 E2 E3 இருந்தா E1 + E2 + E3 + அந்த மாதிரி எழுதணும். எல்லாம் சேமா இருக்கிறதுனால E. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 1R 2R 3R NR. இந்த NR மேலே ஃபுல்லாக NR. அந்த NRோட இந்த R வந்து சீரீஸ் காம்பினேஷன். உங்களால் உணர முடியுதா? இங்கே பேரலல் கிடையாது, எங்கேயும் ஜங்ஷன் இல்லை பாருங்க. அப்போ NR + R. யாரை தேடி நம்ம போயிட்டு இருக்கோம் சார்? கரண்ட்டை தேடி போயிட்டு இருக்கோம். கரண்ட்டுக்கு என்ன சார் ஃபார்முலா? கரண்ட்டுக்கு டோட்டல் இஎம்எஃப் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் இஎம்எஃப் டோட்டல் ரெசிஸ்டன்ஸால டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது கரண்ட்டு. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. I = NE by N small r plus capital R. அவ்வளோதான். இப்போ ப்ராப்ளம் எப்படி வரும்? 10 cells are connected in series. Each cell 1 volt. Internal resistance 1 ohm. External resistance 10 ohm. Find the value of current. 10/20. அப்போ 1/2 ஆம்பியர். அசால்ட்டாக போட்டுடலாமா? அவ்வளோதான் சம்மு. சீரீஸ் குரூப்பிங்கில் NE/NR + R, NE/NR + R, NE/NR + R.
கவனமா கவனி. n ஸ்மால் ஆர் பிளஸ் கேபிட்டல் ஆர்னு சொல்லி பழகுங்க. காரணம் பின்னாடி வேற ஒரு இடத்துல வேற மாதிரி கற்றுக் கொடுக்க போறோம். அப்ப சீரிஸ் குரூப்பிங் NE by n ஸ்மால் ஆர் பிளஸ் கேபிட்டல் ஆர், n ஸ்மால் ஆர் பிளஸ் கேபிட்டல் ஆர் கத்துக்கிட்டீங்களா? இப்ப 2 கண்டிஷன் கற்றுக் கொடுக்குறேன். NR ரொம்ப பெருசா இருந்து R ரொம்ப ரொம்ப சின்னதா இருந்தா என்ன சார் பண்றது? R ஓடி போய் ஆத்துல வந்து தற்கொலை பண்ணிக்கும். அதுக்கு மேல அது வாழாது. ஏன்னா R ரொம்ப ரொம்ப சின்னது. அப்போ ஐயோடது NE by NR, என்னும் என்னும் போய் சேர்ந்துடுச்சு, அதனால E by R. இப்ப இங்க என்னும் இல்ல, எதுவுமே இல்லைல்ல, வெறும் E by R. E by Rனா ஒரு செல்லோட தான் உன்னால கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த ஈக்குவேஷனோட பேரு யூஸ்லெஸ் ஈக்குவேஷன். அதுக்கு பேர் அப்படி வச்சிருக்காங்க. எதுக்குமே பயன்படாது, யூஸ்லெஸ் ஈக்குவேஷன். ஒருவேளை NR ரொம்ப ரொம்ப சின்னதா இருந்து R பெருசா இருந்தா NR போயிட்டு நெக்லெக்ட் ஆயிடும். அப்ப ஐயோடது NE by R. இந்த ஈக்குவேஷன் தான் ரொம்ப பயன்படும். இப்போ நீங்க ஃபார்முலா சூஸ் பண்ணும்போது கவனமா சூஸ் பண்ணணும். கொஸ்டின்ல ஸ்மால் ஆர் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் ஆர் கொடுத்துருக்காங்க, இ கொடுத்துருக்காங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்மால் ஆர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்ன பண்ணுவேன்? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் நெக்லிஜிபிள் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா NE by R. ஏன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அங்கே இல்லைல்ல, NE by R முடிஞ்சு போச்சா? எல்லாரும் சீரிஸ் குரூப்பிங் நல்லா கற்றுக்கிட்டீங்களா? சீரிஸ் குரூப்பிங்ல நான் ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஐடென்டிக்கல். ஐடென்டிக்கல் ரைட். அடுத்தது அன்ஐடென்டிக்கல் செல்ஸ். அன்ஐடென்டிக்கல் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் பேசணும். இது ஐடென்டிக்கல் தான். சம் செல்ஸ் ஆர் ரிவர்ஸ்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா கேப்ல கத்துட்டே வாங்க. சம் செல்ஸ் ஆர் ரிவர்ஸ்ட். என்ன சார் எங்களுக்கு புரியலையே? ஒரு செல் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், ரெண்டாவது செல் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், மூணாவது செல் மட்டும் திரும்பி இருக்கு, நாலாவது செல்லும் திரும்பி இருக்கு, அஞ்சாவது செல்லு நேரா இருக்கு, இப்படி இருக்கு. இங்க வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஐடென்டிக்கல் செல்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ். அதுல P செல்ஸ் ஆர் ரிவர்ஸ்ட். அது என்னங்க சார் P செல்ஸ்? டோட்டல் நம்பர் ஆஃப் செல் என்ன? N. எத்தனை செல் திரும்பி இருக்கோ அத்தனை செல்லை நீங்க P செல்ஸ்னு கூப்பிடணும். ஒரு சிம்பிள் ட்ரிக் ரொம்ப நாள் தேடி பிடிச்சி கத்துக்கிட்டது. கவனமா கத்துக்கிட்டே வாங்க, இது உனக்கு பெருசா பயன்படும். சம் செல்ஸ் ஆர் ரிவர்ஸ். இந்த சர்க்கியூட்ல ஒரு 10 செல் இருக்குன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாமா? 2 செல் மட்டும் திரும்பி இருக்கா? இப்போ 2 செல் மட்டும் திரும்பி இருந்தா இப்போ கரண்ட்டுக்கு என்ன சார் ஃபார்முலா? நான் டெரிவேஷன் போடலப்பா, இது போர்டுக்கு தேவைப்படாது, ப்ராப்ளம் சால்விங் மட்டும்தான். அப்போ சம் செல்ஸ் ஆர் ரிவர்ஸ்ட் I ஈக்குவல் டு, இதை ஒழுங்கா படிங்க, n மைனஸ் 2p இன்டூ இ பை n ஸ்மால் ஆர் பிளஸ் கேபிட்டல் ஆர். ரொம்ப ஈஸி, நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க. சரி, என்னன்னா டோட்டலா 10 செல் இருக்கு. எத்தனை செல் ரிவர்ஸ்? 2 செல் ரிவர்ஸ்ல இருக்கு. ஈயோட வேல்யூ எவ்வளோ? ஒரு பேஜுக்கு 1 வோல்ட். 10 செல்லு, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம். அப்போ 6 by 20 இதான் ஆன்சர். இது ரைட்டா? முதல்ல கவனமா கவனிங்க. 10 செல்லு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல 2 செல்லு ரிவர்ஸ் ஆயிருக்கு. அப்ப 6 செல் தான் வேலை செய்யுதுன்னு சொல்றாங்கல்ல, அது எப்படி தெரியுமா? பொறுமையா பாருங்களேன். 10 செல், 1 2 3 4 5, நாலாவது அஞ்சாவது ரிவர்ஸ், 6 10. ஸோ 6 செல்லு தான் இங்க ஒர்க் பண்ணது. என்ன அர்த்தம்? நாலாவது செல் மைனஸ்க்கு இந்த மூணாவது செல் கேன்சல் ஆயிடும். ஏன்னா இது பிளஸ் மைனஸ், அது மைனஸ் பிளஸ். அஞ்சாவதுக்கு ஏதோ ஒரு செல் ரெண்டாவது போயிடுச்சு. மீதி 1 2 3 4 5 6 செல். தெரியுதா? நீங்க அப்படி கூட போட்டுக்கலாம், பட் சிம்பிள் ஃபார்முலா. இப்போ உங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு 100 செல் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதுல ஒரு 20 செல் ரிவர்ஸா இருக்கு. அப்ப 100 மைனஸ் 2p, 100 மைனஸ் 2p இன்டூ இ பை n ஸ்மால் ஆர் பிளஸ் கேபிட்டல் ஆர். ஒரு சிம்பிள் ஃபார்முலா பாரு, நீ குழப்பிக்க கூடாது. மேல எல்லா செல்லும் நேரா இருந்தா உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, NE by NR plus R தான். அதே ஒரு எல்லா செல்லும் சேம் செல்லு, எல்லா செல்லும் சேம் செல்லு, ஆனா அதுல நிறைய செல் 2-3 செல் மட்டும் ரிவர்ஸ்ல கனெக்ட் ஆகியிருந்தா கரண்ட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? n மைனஸ் 2p
இன்டூ இ பை என்ஆர் பிளஸ் ஆர். ஒரு டைம் எழுதி பார்த்துக்கிறீங்களா? ரைட் பை. இதை கண்டிப்பாக செஷன் முடிஞ்சு ஒரு டைம் எழுதி பார்த்துக்க, உனக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணும். என் மைனஸ் 2p இன்டூ இ பை என்ஆர் பிளஸ் ஆர். சரிங்க சார், இவ்வளோ நேரம் நீங்கள் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஐடென்டிக்கல் செல்லாக சொல்லி கொடுத்துட்டீங்க. எல்லாம் ஒரே மாதிரி செல்லாக சொல்லி கொடுத்தீங்க. அன்ஐடென்டிக்கல் பஸ் ஸ்கூலில் வெறும் ஒரு மாடல் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீ எந்த இன்ஸ்டியூட்டில் வேணாலும் போய் கேட்டுக்கோ. வெறும் அவங்க E1 + E2 + E3 அப்படியே போட்டு போயிடுவாங்க. சேம் செல்லாக இருந்தா, அதில் ரிவர்ஸ் ஆகிருந்தா, அன்ஐடென்டிக்கலாக இருந்தா எல்லாத்துலேயும் கொஷின் இருக்குது. நீங்கள் பாருங்கள், அன்ஐடென்டிக்கல் செல்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். சரி, இதை வந்து நான் E1ன்னு எடுத்துக்கிறேன், இதை E2ன்னு எடுத்துக்கிறேன், இதை E3ன்னு எடுத்துக்கிறேன். அப் டு இது எங்கேயோ போயிட்டே இருக்கு. இங்கே ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த செல் E1, இந்த செல் R1, E2, R2, E3, R3 இப்படி இருக்கு. யாரை தேடி போயிட்டு இருக்கோம்? கரண்ட்டை தேடி போயிட்டு இருக்கோம். ஜென்ரலா கரண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? டோட்டல் இஎம்எஃப் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் இஎம்எஃப் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ரைட். டோட்டல் இஎம்எஃப் எல்லாமே ஒரே டைரக்ஷனா இருந்தா E1 + E2 + E3 எத்தனை இருக்கோ அத்தனை. அப்போ இதுக்கு நான் E ஈக்குவலன்ட்னு எழுதிக்கிட்டப்ப சார், ஒருவேளை இந்த மூணாவது செல் மட்டும் திரும்பி இருந்தா என்ன சார் ஆகும்? மூணாவது செல்லுக்கு மட்டும் மைனஸ் போடணும். அஞ்சாவது செல் திரும்பி இருந்தா என்ன சார் ஆகும்? அஞ்சாவது செல்லுக்கு மட்டும் மைனஸ் போடணும். கத்துக்கிட்டீங்களா? எல்லாமே நேரா இருந்தா, எல்லா பொலாரிட்டியும் ஒழுங்கா இருந்தா எல்லாம் பிளஸ். 10 செல்லு, 7வது செல்லும் 8வது செல்லும் ரிவர்ஸ்ல இருக்கு. -E7 -E8 மீதி எல்லாம் பிளஸ். கத்துக்க முடியுதா? ஆனா ரெசிஸ்டன்ஸ்ல நீ எந்த வேலையும் பண்ணக்கூடாது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு பொலாரிட்டி கிடையாது. R1 + R2 + R3 + R4 எத்தனை இருக்கோ அத்தனை ப்ளஸ் 6. இப்போ இது நீங்கள் எல்லாம் புரிஞ்ச பிள்ளைங்க. ஸோ அதனால ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறேன். E ஈக்குவலண்ட் பை R ஈக்குவலண்ட் ப்ளஸ் ஆர். இப்போ எப்போவுமே தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் கரண்ட்னா V/R தான். அங்கே எவ்வளோ ஆர் இருக்கோ அவ்வளோ ஆர், எவ்வளோ இஎம்எஃப் இருக்கோ அவ்வளோ இஎம்எஃப். அவ்வளோதான் செல்லு. ரைட்டா? சீரீஸ் குரூப்லேயே 3 மாடல் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட், ஐடென்டிக்கல் செல்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். Identical cells are connected in series, then P cells are reversed. ரெண்டாவது, unidentical cells are connected in series. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது குரூப்பிங், parallel grouping. ரெண்டாவது டாபிக் போயிடுமா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேற்று ஒரு சம் கூட இந்த parallel groupingல தான் போட்டிருந்தேன். நிறைய கற்றுக் கொடுக்குறேன், பார்த்துக்கிட்டே வாங்க. கொஞ்சம் டைம் ஒதுக்கி கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை மட்டும் படி. காரணம் 4 கொஷின் கேட்கக்கூடிய ஒரு டாபிக். ரே ஆப்டிக்ஸ் அப்படி தான் கேட்பாங்க, வே ஆப்டிக்ஸ் அப்படி தான் கேட்பாங்க. ரெண்டும் சேர்ந்து 5. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி 5. மேக்னட்டிசம் ஃபுல்லாக 7. மூவிங் சார்ஜஸ் ஆரம்பித்து இஎம்ஏஸ் வரைக்கும் 7. தென் டியூவல் நேச்சர், அட்டாமிக் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், செமிகண்டக்டர் 9 கொஷின். இதில் 1 2 குறையும் கூடும், அவ்வளோதான். எப்படி பார்த்தாலும் 25 கொஷின் அரௌண்ட் இருக்கும் பாருங்க. 9 7 16 5 21 5 26. இவ்வளோ தான் ஐடியா. 12th 25, 11th 25, மொத்தம் 50 கொஷின். அதில் நீங்கள் 45 தான் எழுதணும். அதில் ஒன்று 12th 26 27 இருந்தால் 11th 23 24 இருக்கும். பெரிய லெசனாக இருந்தால் 2 2 கொஷின், 3 3 கொஷின். சின்ன லெசனாக இருந்தால் ஒரு கொஷின். இப்போ இஎம்எஸ்னால் ஒரே ஒரு கொஷின் தான், ஏன்னா சின்ன லெசனு. இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பெரிய லெசனு, 3 கொஷின். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கிரிட்டிக்கல் லெசனு, அதனால் 4 கொஷின் கேட்டு தான் ஆவாங்க எல்லா வருஷமும். என்னவோ தெரில, கடந்த 2019 இதிலிருந்து இப்போ 2024 வரைக்கும் 4 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் எடுத்துப்பாரு. உடனே இந்த கலர் கோட்லாம் இருக்கும், ஜாலியாக இருக்கும். இந்த பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் வைஃப். ஒரு ரெசிஸ்டன்ஸோட கலர் கோடை வச்சு அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. அது இன்னும் தெரில, படவாய் பசங்க தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருஷம் தூக்கிவிட்டாங்க, இந்த லாஸ்ட் சிலபஸில். அது இருந்தால் தான் ஒரு கொஷின் ஈஸியாக வந்திருக்கும். போன கொஷினுக்கு முன்னாடி கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள், அதில் ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க. ஒரு கலர் கோட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் 4 கோடு இருக்கும். அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் இருக்கும். ஃபார்முலா போட்டு பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் வைஃப்ன்றது ஆக்சுவலாக அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஸ்கூலில் டீச்சர் சொல்லும்போது வெரி குட் வைஃபு, அதுக்கு பதிலாக வெரி குட் ஒர்க்குன்ற மாதிரிலாம் கூட சொல்லிக் கொடுப்பாங்க நாங்கள் ஸ்கூல்லலாம் இருக்கும்போது. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல. ரைட் பை. ஸோ இந்த சோக கதைக்கு நம்ம போவோம்னா parallel grouping பார்த்துருவோமா? parallel grouping, parallel grouping. ஒரே நிமிஷம். ரைட் பை. parallel grouping கவனமாக கவனிங்க. ஒரே ஒரு செல்லு, ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ்.
ஒரு செல்லு ஒரு ரெசிஸ்டன்ஸ், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். சர்க்யூட்டை பார்த்து பயப்படாது, சர்க்யூட் மாதிரி ஈஸியான சம்மே கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதுக்கு கொஞ்சம் உங்களோட நேரத்தை செலவிடணும். ஏதோ மந்திரம் போட்டு வான்னா அது வராது. ஒரு நாளாவது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும், அதை நல்லா லேர்ன் பண்ணுறதுக்கு. ரைட் பை. இப்போ உனக்கு பார்த்தோன்னே தெரியுதா, இஆர், இந்த இடம் இ, இந்த இடம் ஆர். நான் தெரியாமல் E1 R1 E2 R2 எழுதிட்டேன். எல்லாமே ஐடென்டிக்கல் செல்ஸ். ஐடென்டிக்கல் செல்ஸ் ஆர் கனெக்டட் இன் parallel. ரைட்டா? சரி, யாரை தேடி போயிட்டு இருக்கோம்? கரண்ட் தேடி போயிட்டு இருக்கோம். கரண்ட்டுக்கு என்னடா ஃபார்முலா? கரண்ட்டுக்கு ஜென்ரலாக டோட்டல் இஎம்எஃப் டோட்டல் ரெசிஸ்டன்ஸால டிவைட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்க, ரைட்டா? இங்க டோட்டல் இஎம்எஃப் என்னவா இருக்கும் சார்? parallelல பொட்டென்ஷியல் சேம்னு நாங்க காலங்காலமா படிச்சுன்னு இருக்கோம். parallel பொட்டென்ஷியல் சேம், பொட்டென்ஷியல் இஎம்எஃப் கிட்டத்தட்ட. அப்போ டோட்டல் இஎம்எஃப் வெறும் இ, ஒத்துக்கிறீங்களா? எத்தனை இருந்தாலும் அது parallel-ஆ இருந்தா இ தான். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 1/r 1/r, ரெண்டு parallel தானே, n/r. திருப்பி போட்டீங்கன்னா r/n என்ன பா? இது ரெண்டு இருக்குன்னு நினைச்சுக்காத, n டைம் நிறைய இருக்குன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். திருப்பி போட்டீங்கன்னா r/n. இங்க இருக்கிற இந்த r/n-ம் இந்த r என்ன காம்போ? சீரிஸ் காம்போ. அதனால என்ன பண்ணிட்டீங்க? ஆட் பண்ணிட்டீங்க. r/n பிளஸ் r. இங்கே தான் கதையில் ஒரு சின்ன ட்விஸ்ட், கவனமாக கற்றுக்கிட்டே வாயேன். இப்போ ஐ தானே தேடிட்டு இருக்கோம். i ஈக்குவல் டு இ பை ஆர் பிளஸ் என் கேபிட்டல் ஆர் பை என்னு மேலே போயிடுச்சு. இந்த ஈக்குவேஷன் தானே சார் இப்போ சீரீஸ்லேயே பார்த்துட்டு வந்திருந்தோம். இதில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு, கண்டுபிடிங்க. சார் n into capital R. அங்கே என்ன இருந்தது? Small r. ப்ளஸ் கேபிட்டல் இப்படி இருந்ததா? அப்போது நீங்கள் கொஷினை ஃபார்முலாவை கரெக்டாக போகணும். வருஷம் வருஷம் இது முன்னாடியே சொல்கிறது, அவேர் பண்ணுறது, தப்பு பண்ணிடக்கூடாதுன்ட்டு. சீரீஸ் குரூப்பிங்காக இருந்தால் சொல்லி பழகுங்க, n ஸ்மால் ஆர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர். ஒன்று தெரிஞ்சுக்கிட்டா போதும், அப்படியே மாற்றி இன்னொன்று நம்ம படிச்சுக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி 2-3 விஷயம் இருக்கும் பொழுது நீங்கள் ஒன்றில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை வச்சுக்கிட்டு மற்றது ரெண்டும் யோசித்து நீங்களே எழுதிடணும். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துக்கூடாது. n ஸ்மால் ஆர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் அப்படின்னா அது சீரீஸ் குரூப்பிங். சீரீஸ் குரூப்பிங் n கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் parallel குரூப்பிங், ரைட்டா? இப்போ ஒரு கடைசியாக ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டுமா? parallel குரூப்பிங்க்கு என்னடா ஃபார்முலா? NE பை n கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர். சார், ஒருவேளை என்ஆர் ரொம்ப பெருசாக இருந்தால் ஆரை விட்டுருங்க. ஆரை விட்டுட்டா ஐக்கு பதிலாக இ பை ஆர்னா ஆயிடுதா? என்ன போயிடுது. இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்த்ததுமே புரிஞ்சுப்பீங்க, இது நமக்கு ஒரு பயன்படாத ஒரு ஈக்குவேஷன், யூஸ்லெஸ் ஈக்குவேஷன். என்ஆர் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா என்ஆரை விட்டுருங்க. அப்போது ஐ ஈக்குவல் டு NE பை ஆர். இந்த ஈக்குவேஷன் தான் நமக்கு யூஸ் ஆக போகுது. இந்த ஃபார்முலா நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும்? எல்லா செல்லும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். 1 வோல்ட் 1 வோல்ட் 1 வோல்ட் அப்படி இருந்தால் பார்க்கணும். ஒன்று வேற இன்னொன்று வேற இருந்தால் இந்த ஃபார்முலாவில் போடக்கூடாது. ஏன்னா இந்த டாப்பிக்கோட பேரே ஐடென்டிக்கல் செல்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ், ஐடென்டிக்கல் செல்ஸ் ஆர் கனெக்டட் இன் parallel. கரெக்டாக? மேலே சொன்னது சீரீஸ், இங்கே சொன்னது parallel. இப்போ அடுத்து உனக்கு ஒரு டவுட் வரணும், இதில் வேறு வேறு செல்லு கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும், ரைட்டா? இப்போ எனக்கு 10 நிமிஷம் டைம் வேணும். 10 நிமிஷம்னா இப்போ டைம் வந்து 7:37. 7:37லேருந்து 7:47 வரைக்கும் என்ன சொல்கிறது, உன் வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமாக எதுக்காவது அந்த டைம் கொடுப்பேன்னா அது இதுக்கு கொடுங்க. இந்த 10 நிமிஷம் தான் அந்த ரொம்ப ஹை வேல்யூ டைம்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு சார் இவ்வளோ பில்டப்பு? எல்லாம் கேட்குறதெல்லாம் இங்கே காதல் விழுற மாதிரியே இருந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பையன் அடுத்தது என்ன ரியாக்ட் பண்ணுவான்? ஒரு டீச்சர் ஒன்று சொல்லும் பொழுது ஆப்போசிட்டில் இருக்கிறவனோட முகம் எப்படி மாறும், அவன் என்ன யோசிப்பான், பதில் சொல்லனா கூட மூளைக்குள்ளார ஆமாம் இந்த அளவுக்கு வேறு வேலை இல்லை, இல்லை வேற மாதிரி யோசிக்கிறது. இதெல்லாம் அந்த கிளாஸ் ரூம் டீச்சிங்கில் பார்த்துட்டு வந்ததுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது. ஸோ உங்களுக்கு கிளாஸ் ஜாலியாக போகணுன்றதுக்காக தான் ஏதாவது உடனே வளரிட்டு இருக்கிறது. இப்போ 7:37லேருந்து 47 அதில் ஒரு நிமிஷம் போயிடுச்சு. இப்போ 38க்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 நிமிஷம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் டைமு. ஏன்னா parallel அன்ஐடென்டிக்கல். கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை ஒன்றும் இல்லாத பண்ணிடலாம். ரெடியாக இருக்கியா? ரைட் பை. parallel grouping unidentical cell. unidentical cell unidentical cells are connected in parallel. இங்கே பாருங்களேன்,
ஒரு செல் ஒரு ரெசிஸ்டன்ஸ், ரெண்டாவது செல் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ். எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லவும் நீங்கள் ட்ரை பண்ணணும், அப்போ தான் கற்றுக்க முடியும். ஸ்மால் r1 ஸ்மால் r2 E1 E கேபிட்டல் R. எப்பவுமே கரண்ட்னு வந்துட்டாலே E ஈக்குவலண்ட் பை R ஈக்குவலண்ட் ப்ளஸ் R, இதான்பா ஃபார்முலா. அது என்ன டாப்பிக்காக இருந்தாலும் இதான் ஃபார்முலா. கீழே டோட்டலாக R ஈக்குவலண்ட், இங்கே 2 R இருக்குது, அதனால் நான் தனியாக ஸ்மால் R ஈக்குவலண்ட் போட்டு அப்புறம் கேபிட்டல் ஆரோட ஆட் பண்ணேன். இந்த E ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்கணும். E ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் இருக்கு. இந்த E1 இந்த R1ஆல் டிவைட் பண்ணுங்க, இந்த E2 இந்த R2ஆல் டிவைட் பண்ணுங்க, பை E1 பை R1 ப்ளஸ் E2 பை R2 இப்படி கண்டுபிடிக்கணும். E1 பை R1 தப்பு பண்ணுறேன் சாரிபா, இங்கே கீழே 1 பை R1 ப்ளஸ் 1 பை R2, 1 பை R1 ப்ளஸ் 1 பை R2. இருங்க வேறு மாதிரி எழுதுறேன். இப்போது E ஈக்குவலண்ட்டை தேடி போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு செல்லை ஃபஸ்ட்டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால் டிவைட் பண்ணணும், ரெண்டாவது செல்லை ரெண்டாவது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால் டிவைட் பண்ணணும், கீழே 1 பை R1 ப்ளஸ் 1 பை R2. நான் தெரியாமல் பழக தோஷத்தில் E1 பை R1 போட்டேன். E1 பை R1 ப்ளஸ் E2 பை R2. இப்போது நிதானமாக கவனிங்க, அப்படி மேலே பாருங்கள், சர்க்கியூட் பாருங்கள். E1க்கு ஒரு வேல்யூ 10, R1க்கு ஒரு வேல்யூ 5, அதே மாதிரி E2 அதே மாதிரி R2. நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாரும் காதில் வாங்கப்பா, இந்த 2 செல்லையும் சேர்த்து ஒரு செல்லாக மாற்றணும், அதுதான் E ஈக்குவலண்ட்டு. அப்போ இந்த 2 செல்லும் சேர்ந்து ஒரு செல்லாக மாறிடுச்சு, இந்த R1 R2 சேர்ந்து ஒரு ஆராக மாறிடுச்சு, அதுக்கப்புறமா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R ஆயிடுச்சு. தெரியுதா? சர்க்கியூட் சம் எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண கற்றுக்கணும். பெரிய சர்க்கியூட் எல்லாம் உடச்சி 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 கடைசியாக சிங்கிள் லைனுக்குள்ளார கொண்டு வரணும். இப்போ இந்த E1 E2 E ஈக்குவலண்ட்டாக மாற்றிட்டேன், R1 R2 R ஈக்குவலண்ட்டாக மாற்றிட்டேன், அவ்வளோதான் சம் முடிஞ்சு போச்சு. இப்போ I வேணும்னா E ஈக்குவலண்ட் பை R ப்ளஸ் R முடிஞ்சு போச்சா? இதை உங்கள் புக்கில் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சிட்டிங்களா? E1 பை R1 ப்ளஸ் E2 பை R2 பை 1 பை R1 1 பை R2 இப்படி எழுதியிருக்காங்க. E1 R2 ப்ளஸ் E2 R1 பை R1 R2 பை R1 ப்ளஸ் R2 பை R1 R2. இந்த R1 R2வும் இந்த R1 R2வும் போய் சேர்ந்துருச்சு. ஃபைனலாக E1 R2 ப்ளஸ் E2 R1 பை R1 ப்ளஸ் R2. உன்னோட விருப்பம், நீ எதில் சம் போகிறது ஈஸியாக இருக்கோ அதில் போட்டுக்கலாம் E ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ரைட்டு பாருங்க. ஆனால் 2 செல்லாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா உங்களால் யூஸ் பண்ண முடியும். 3 செல் போட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா தான் போட முடியும், அங்கே எல்சிஎம்லாம் எடுத்துகிட்டு உட்காந்துருக்க முடியாது. அதனால 2 செல்லாக இருந்தால் மட்டும்தான் E1 R2 ப்ளஸ் E2 R1 பை R1 ப்ளஸ் R2. அதே 3ஆக இருந்தால் வேறு மாதிரி சால்வ் பண்ணும். இப்போ அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட, இப்போ E ஈக்குவலண்ட் கண்டுபிடிச்சிட்டேன், R ஈக்குவலண்ட்டுக்கு என்னடா பண்ணுவீங்க சார்? R ஈக்குவலண்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், 1 பை R ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு 1 பை R1 ப்ளஸ் 1 பை R2. இங்கேருந்து R ஈக்குவலண்ட் மட்டும் வேணும்னா R1 R2 பை R1 ப்ளஸ் R2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா, ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டுனா தனியாக R ஈக்குவலண்ட் கண்டுபிடிங்க, தனியாக E ஈக்குவலண்ட் கண்டுபிடிச்சிட்டு R ஈக்குவலண்ட் கண்டுபிடிச்சிட்டு ஆரோட ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் கிடச்சிரும். இப்போ இதில் புத்திசாலித்தனம் என்னென்னா E ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்கணும். ரைட், மறுபடியும் 3 சர்க்கியூட் போட்டு காட்டுறேன், பொறுமையாக புரியுதுன்னு பாரு, ஹானஸ்ட்டாக ஒத்துக்கோங்க. புரியலன்னா புரியல சார், எனக்கு இன்னொரு டைம் சொல்லிக் கொடுங்க, இல்லைனா எந்த இடம் புரியல தெரியுதா? கவனமாக கவனிங்க. ஒரு செல்லு, இந்த செல்லு 10 வோல்ட்டு, இந்த ரெசிஸ்டன்ஸ் 2 ஓம். இன்னொன்று 8 வோல்ட்டு 4 ஓம். இன்னொரு செல்லு 6 வோல்ட்டு 3 ஓம். இப்படி இருக்கு. எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஒரு 10 ஓம் இப்படி இருக்கு. ஃபைன் த கரண்ட்னு கேட்டிருக்கேன், இதான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். இந்த சர்க்கியூட்ல எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு கேட்டிருக்கேன். இதுக்கு எப்படி ஃபார்முலா எழுதணும்? எல்லாமே வேற வேற செல்லு. சார் என்ன சொல்லி கொடுத்தாங்க? E1 பை R1 ப்ளஸ் E2 பை R2 ப்ளஸ் E3 பை R3 பை 1 பை R1 ப்ளஸ் 1 பை R2 ப்ளஸ் 1 பை R3.
இந்த ஃபார்முலால இ ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும். இ ஈக்குவலன்ட் பாருங்க 10/2 5 8/4 2 6/3 2 1/R1 1/R2 1/R3 மேலே 5 2 7 2 9 கீழே 12 எடுத்துக்கலாமா? 12 எடுத்துக்கிட்டா 6 2 12 முன்னாங்கு 12 4 3 12 6 3 9 4 13. அப்போ மேலே ஒரே நிமிஷம் மேலே 9 × 12/13 இது இப்படியே இருக்கு. இது யார் இது? இ ஈக்குவலன்ட். அதுக்கப்புறமா ஆர் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணுமா? மறுபடியும் 1/R ஈக்குவலன்ட் எழுதி யார் இது? 1/2 1/4 1/3 1/2 1/4 1/3 12 6 2 12 முன்னாங்கு 12 4 3 12 6 3 9 4 13/12 எனக்கு ஆர் ஈக்குவலன்ட் மட்டும் வேணும்னா 12/13. கற்றுக்கிட்டீங்களா? ஃபைனலாக யார் தேடி போயிட்டு இருக்கோம்? கரண்ட்டை தேடி போயிட்டு இருக்கோம். கரண்ட்டுக்கு ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன? இ ஈக்குவலன்ட் பை ஆர் ஈக்குவலன்ட் ப்ளஸ் ஆர். இங்கே இ ஈக்குவலன்ட் மேலே இருக்கு 9 × 12/13 பை ஆர் ஈக்குவலண்ட்டுக்கு 12/13 ப்ளஸ் ஆர் 10ன்னு கொஷினில் கொடுத்தனா 10ன்னு கொஷினில் கொடுத்தேன். அவசரப்பட்டு இந்த 12/13 இந்த 12/13 கேன்சல் பண்ணக்கூடாது. காரணம் இது ப்ளஸில் இருக்குங்க. இப்போ மேலே 9 × 12/13 அப்படியே இருக்கட்டும். கீழே 130 142/13. இப்போ தான் இந்த 13 அடிக்கணும். அடிச்சிட்டிங்களா? அடுத்தது 6 2 12 7 2 14 1 2 96 54/71. ஏதோ ஒரு ஆன்சர். அப்போ கரண்ட்டோட வேல்யூ 54/71 54/71. ரைட்டா? கற்றுக்க முடியுதா உங்களால்? இப்படி தான் அந்த சம்ம சால்வ் பண்ணணும். இப்போ எனக்கு ஒரு டவுட் இந்த சம்மில் யாராவது சொல்ல முடியுமா? ட்ரை பண்ணுங்க. இந்த செல் மட்டும் திரும்பி இருக்கு 8 வோல்ட் மட்டும் திரும்பி இருக்கு. இந்த ஃபார்முலாவில் சேஞ்சஸ் சொல்லுங்க. இந்த ஃபார்முலாவில் E1/R1 அந்த ஃபார்முலாவில் சேஞ்சஸ் -E2 -E2 R2 E2/R2. அப்போ நிதானமா கத்துக்கோங்க. எந்த செல்லெல்லாம் நேரா இருக்கோ ஒரே நிமிஷம் எந்த செல்லெல்லாம் நேரா இருக்கோ அந்த செல்லெல்லாம் ப்ளஸ் எழுதணும். எந்த செல்லெல்லாம் ரிவர்ஸ்ல இருக்கோ அங்க மட்டும் மைனஸ் பண்ணணும். சரி ப நீங்க இந்த இடம் மைனஸ்னு சொன்னீங்க. அப்போ இந்த இடம் என்ன ஆகும்? சார் அது சேம் தான் சார். காரணம் பொட்டன்ஷியல் ஏதோ ரெசிஸ்டன்ஸுக்கு சேம் பொலாரிட்டி அப்படின்னு கிடையாது. கரெக்டா சொல்லணும். ரெசிஸ்டன்ஸுக்கு பொலாரிட்டி கிடையாது. ரைட்டா? டேய் இந்த செம்ம ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இருக்கிறதுலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப்பிங்ல சீரீஸ் பேரலல் மிக்சிங் இந்த மூணுத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பேரலல் அன்ஐடென்டிக்கல் தான். பேரலல் அன்ஐடென்டிக்கல். ரைட்டா? இந்த செல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் ஒன்று பார்த்தோம் இல்லையா நேற்று? ஒரே நிமிஷம். இந்த செல் இருக்குல்ல, இந்த செல் பாருங்களேன். இந்த செல்ல இப்போ நம்ம சொல்லி கொடுத்தோம்ல, இந்த சம் இருக்குல்ல, இந்த சம்மை இப்போ சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா? E1/R1 + E2/R2 1/R1 + 1/R2 அந்த மாடல்லையும் போடலாம். இப்போ E1/R1 8/4 4 E2/R2 6/6 1 1/R1 + 1/R2. இப்போ இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா E ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சிருங்க. E ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சிட்டு R ஈக்குவலன்ட் இந்த 4க்கும் இந்த 6க்கும் மட்டும் R ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சிட்டு இந்த செல் என்ன பண்றீங்க? ஒரு செல்லா மாத்திருங்க. நான் வேணா இந்த சம்மந்த அடிப்படையில் போட்டு காமிக்கவா? ஒரே நிமிஷம் ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. இருங்க பா. இதோட ஆன்சர் என்ன பார்த்தோம்? 0.69 ரைட் பா. இதே சம்ம ஒரே நிமிஷம் இந்த மெத்தட்ல நம்மளால சால்வ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுவோமா? சம் குரூப்ல போட்டேன்னா சரி பா. ட்ரா பண்றதுக்காக போட்டோ எடுத்தேன். அந்த குரூப்ல வந்துருச்சு. இந்த பிடிஎஃப் ஒழுங்கா வச்சுக்கிட்டு படிங்க. ஏன்னா நோட்ஸ்ல வளன்னு எழுதியிருப்பேன். இங்க தேவையானது பேரலா சம் போட்டது எல்லாமே இருக்கும். எல்லா யூனிட்டுக்குமே அப்படிதான் டிஜிட்டல் பிடிஎஃப் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும்.
அது இன்னும் ஏதாவது ஒரு ஃபைல் போட்டு சேவ் பண்ணி வச்சு ஒரு டைம் பார்த்துக்க. அப்படி இல்லைன்னா ரிட்டன் மெட்டீரியலை எடுத்துக்கோ. இப்போ ஆக்சுவலாக இந்த சம் இதில் சால்வ் பண்ணணும். ஒரு செல்லு, ஒரு ரெசிஸ்டன்ஸ், நடுவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ், இன்னொரு செல்லு, இன்னொரு ரெசிஸ்டன்ஸ், இப்படி கனெக்ட் ஆயிருக்கு. ரைட்டா? இங்கேருந்து வர்ற கரண்ட் I1, இங்கேருந்து வர்ற கரண்ட் I2, இந்த ஜங்ஷனுக்கு போகிற கரண்ட் I, இது வழியாக போகிறது I. இந்த வேல்யூ வந்து 8 ஓமு, இந்த வேல்யூ வந்து 4 ஓமு, இந்த இடம் 8 வோல்ட்டு, இந்த இடம் 6 வோல்ட்டு, இங்கே ஒரு 6 ஓமு. இப்போ எனக்கு கரண்ட் இதில் வழியாக போகிற கரண்ட் எனக்கு வேணும். இப்போ இந்த ரெண்டு செல்லையும் நான் ஒரு செல்லாக மாற்றணும். அதுக்கு E ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும். E ஈக்குவலன்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா சொன்ன ஞாபகம் இருக்கா? E1R2 E2R1 by R1 plus R2. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குல்ல? ரெண்டு செல்லாக இருந்தால் மட்டும் யூஸ் பண்ண சொல்லி கொடுத்தனே. 8 into 6 E1 6 plus 6 into 4 by 4 plus 6 8 ஆறு 48 6 நாங்க 24 by 10 8 4 12க்கு 2 மீதி 1 4 2 6 1 7. சரி தப்பு பண்ணுறேன். 8 4 12க்கு 2 மீதி 1 4 2 ஓ 2 அங்கே போட்டேனா by 10. அப்போது 7.2. E ஈக்குவலன்ட் 7.2. இப்போது R ஈக்குவலன்ட் கண்டுபிடிங்க. 1 by R ஈக்குவலன்ட் 1 by 6 plus 1 by 8 அப்போ பாருங்க மேலே, சாரி 1 by 4 4 4 4. அப்போது 12 எடுத்துக்கலாமா? 2 ஆறு 12 முன்னாங்கு 12 5 by 12 R ஈக்குவலன்ட் வந்து 12 by 5. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன ஆயிருக்கு பாருங்க, இந்த சர்க்கியூட்டை இப்போ நான் ரீஅரேஞ்ச் பண்ணவா? இந்த செல்லும் சேர்ந்து 7.2 மாறிடுச்சு. அப்போ ஒரே செல் ஆயிடுச்சு, ஒரே ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு, கீழே ஒரு 8 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. கற்றுக்கிட்டீங்களா? இப்போ இந்த செல் இதோட வேல்யூ என்ன? 72 by 10. இதோட வேல்யூ என்ன? 12 by 5. இது 8. எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க, இது கிர்ச்சாஃப் லா விட. இப்போ ஐக்கு பதிலாக E ஈக்குவலன்ட் by R ஈக்குவலன்ட் ப்ளஸ் R. E ஈக்குவலன்ட் எவ்வளோ? 72 by 10. R ஈக்குவலன்ட் எவ்வளோ? 12 by 5 ப்ளஸ் ஒரு 8. பார்த்துருவோமா? அப்போ மேலே 72 by 10, கீழே I8 40 40 52 by 10. சரி 52 by 5. கரெக்டு தானே? I8 40 52 by, ஏதாவது தப்பாக நான் சொல்லிடுங்க, அவசரத்தை தப்பாக நான் பண்ணிடுவேன். 5 8s are 40 12 52 by 5. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். ஓரஞ்சு 5 2 5 10 72 by 52 into 2. ஒத்துக்கிறீங்களா? ஓரன் 2 முயரண்டு 6 12 6 2 12 18 2 2 4 6 2 12 18 18 by 26 கடைசியாக வந்து நிற்குது இல்லையா? 92 18 13 அங்கே வந்துச்சு பாருங்க. 9 by 13 தானே வந்துச்சு. சூப்பரா? இப்போ அதே 9 by 13 தான் அங்கேயும் வந்துச்சு. நான் தேடிட்டு இருக்கும்போது 0.69 வருது சார் சொல்லியிருந்தீங்க நேற்று சம்மில். அப்போது எந்த மாடல் உனக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாடல் சால்வ் பண்ணிக்கோ. நீ கிர்ச்சாஃப் லா போட்டாலும் போட்டுக்கோ, அப்படி இல்லைன்னா செல்ஸோட காம்பினேஷன் சால்வ் பண்ணாலும் சால்வ் பண்ணிக்கோ. எப்போவுமே கவனமாக கவனிங்க. 2 செல் இருக்கு, 2 இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, நடுவில் வெறும் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா போற கரண்ட்டை மட்டும் தான் கேட்குறாங்க. ரைட்டா? அப்படி கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ற? ஜாலியாக இந்த மெத்தடில் E ஈக்குவலன்ட் கண்டுபிடிங்க, R ஈக்குவலன்ட் கண்டுபிடிங்க, ப்ளஸ் R கண்டுபிடிச்சு I அழகாக கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்டா? நல்லா கற்றுக்கிட்டே சம்மே. ரைட் பை. யாருக்கா புரியாமல் இருக்காங்க சம்மே? இப்போ வராதவங்க திருப்பி ஒரு டைம் பார்த்துக்கோ, அந்த ரெக்கார்டடு திருப்பி ஒரு டைம் சம்மெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோ. இந்த மாதிரி சர்க்கியூட் சம் வந்தாலே உனக்கு தோண வேண்டியது 2. ஒன்று கிர்ச்சாஃபோட செகண்ட் ரூலில் போட்டிருக்காங்களா, அப்படி இல்லைன்னா செல்ஸோட காம்பினேஷனில் சால்வ் பண்ணியிருக்காங்களான்னு கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ரைட், அடுத்தது மிக்ஸ்டு குரூப்பிங் ஆஃப் செல்லு. கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு கொடுக்குவா, கவனமாக கவனிங்க. மிக்ஸ்டு குரூப்பிங் ஆஃப் செல். இப்போ லாஸ்ட் டாபிக், இன்னையோட லாஸ்ட் டாபிக். ஆல்மோஸ்ட் 85% ஆஃப் லெசன் காலி. இன்னும் பொட்டென்ஷியோமீட்டர், மீட்டர் பிரிட்ஜு, அப்புறம் பல்பு, அவ்வளோதான். 3 டாபிக். நாளைக்கு முடிச்சிடலாம் அந்த லெசனை. முடிச்சு சம் போட ஆரம்பிச்சிடும். இந்த வாரம் ஃபுல்லாக ஒரு 2-3 நாள் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சம் போட்டால் தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்கள் டவுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஒன்றும் இல்லாத பண்ணிடலாம்.
மிக்ஸ்டு குரூப்பிங் ஆஃப் செல். மிக்ஸ்டு குரூப்பிங் ஆஃப் செல் அப்படின்னா என்னங்க சார்? ஒரு செல்லு ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு செல்லு ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு செல்லு ஒரு ரெசிஸ்டன்ஸ். சார் இது மட்டும் சீரிஸ் குரூப்பிங் ஆச்சு. அப்போ இதுவும் மட்டும் சீரிஸ் குரூப்பிங். அப்போ இதுவும் சீரிஸ் குரூப்பிங் தான். அப்போ இது சீரிஸும் இருக்கு, பேரலும் இருக்கு. அதனால இந்த குரூப்பிங்கோட பேரு மிக்ஸ்டு குரூப்பிங் ஆஃப் செல்லு. போர்ட் பசங்க உங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பட் நமக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே ஐடென்டிக்கலா மட்டும்தான் இங்க கொடுப்பாங்க, அன்ஐடென்டிக்கலா கொடுக்க மாட்டாங்க. நீங்க பயப்பட தேவையில்ல. இ இ இ இந்த இடம் ஆர் ஆர் ஆர். மார்கழி மாசம் கோலம் போடுற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? ரைட் பே, கவனமா கவனிங்க. மிக்ஸ்டு குரூப்பிங் ஆஃப் செல்லு எல்லாமே சீரீஸ், இங்க இருக்கிறது பேரல். ரைட், நான் என்னெல்லாம் பண்றேன்னு பாருங்க. இந்த ஒரு ரோல மட்டும் டோட்டல் இஎம்எஃப் எண்ணி, ரெண்டாவது ரோல எண்ணி, மூணாவது ரோல எண்ணி. ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா ஒரு ரோல எண்ணி அப்படின்னா முதல்ல டோட்டல் இஎம்எஃப் கண்டுபிடிச்சிடலாமா? டோட்டல் இஎம்எஃப் எண்ணி. உங்ககிட்ட ஒரு தகவல் சொல்லிடுறேன். இங்க நான் ரெண்டு வார்த்தையை பயன்படுத்த போறேன். ஒன்னு என், இன்னொன்னு எம். என் நான் சொல்றது யாராவது திருப்பி சொல்லுங்க. என்னன்னா நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் எ ரோ. நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் எ ரோ. ஒரு ரோல எவ்வளோ செல் இருக்கோ அதான் என். எம் யாரு சார்? எத்தனை ரோ இருக்கோ அதுதான் நம்பர் ஆஃப் ரோஸ். நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் எ ரோ என். எம் பி த நம்பர் ஆஃப் ரோஸ். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் செல் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாராவது ட்ரை பண்ணு. அவ்வளவுதான், பிரமாதம். n இன்ட்டு எம், இது m இன்ட்டு n. ஒரு ரோல 3 செல்லு சார், மொத்தம் 3 ரோ, 9 செல்லு. அப்போ இங்க தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு ரோல இருக்கிறது எல்லாம் n, மொத்தம் எத்தனை ரோன்னு பார்த்துக்கோங்க. டோட்டல் வேணும்னா p நம்பர் ஆஃப் செல்ஸ், p ஈக்குவல் டு n இன்ட்டு m. ரைட், டோட்டல் இஎம்எஃப் கண்டுபிடிச்சுமா? NE. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பாருங்களேன். இந்த ஒரு ரோல மட்டும் NR, ரெண்டாவது ரோல மட்டும் NR, மூணாவது ரோல மட்டும் NR. ஒத்துக்கிறீங்களா? ஃபுல்லா NR NR NR. அப்போ இங்க ரொம்ப கவனமா இருக்கணும். 1/R ஈக்குவலண்ட் 1/NR 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 போயிட்டே இருக்குமா? நீ தெரியாம n/NRன்னு போடக்கூடாது. இங்க m தான் ரோ, m/NR. கத்துக்கிட்டீங்களா? அதனால தான் முன்னாடியே எனக்கு புரிய வச்சேன். n வேற m வேற. நம்பர் ஆஃப் செல் இன் எ ரோ, நம்பர் ஆஃப் ரோஸ். அப்ப இங்க இருந்து R ஈக்குவலண்ட் மட்டும் வேணும்னா NR/m. முடிஞ்சு போச்சா? நேரா கரண்ட்டுக்கு வந்துருங்க. கரண்ட் டோட்டல் இஎம்எஃப் NE, டோட்டல் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் NR/m பிளஸ் எக்ஸ்டர்னல். அவ்வளவுதான். அப்போ மிக்ஸ்டு குரூப்பிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல கரண்ட் கண்டுபிடிக்கணும். இதுல கண்டிஷன் வேற இருக்கு, 4 கண்டிஷன் இருக்கு. பொறுமையா பார்த்துட்டே வரலாமா? இன்னொரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோ, நல்லா கத்துக்கோங்க. I ஈக்குவல் டு NE பை, இங்க இருந்து என்ன வெளியில எடுத்துறேன்? R/m பிளஸ் R/n. உங்களுக்கு இந்த பேசிக் தெரியும். ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை நீங்க வெளியில எடுக்கிறீங்கன்னா, அவன் இருந்தா அவனை வெளியில எடுத்துட்டு 1 போட்டுக்கணும். அவன் இல்லைன்னா டினாமினேட்டர்ல அவனை போட்டுக்கணும். அப்ப R/n. n போயிடுச்சா? இனிமேல் கரண்ட் கேட்டாங்கன்னா E பை, சொல்லி பழகுங்க, R/m R/n. இங்க கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர், அல்பாபெட்ல எம்முக்கு அப்புறம் தான் n, மறந்து போயிடும்ல. அதனால சின்னதுல இருந்து பெருசு, ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர். இங்க உனக்கு நல்லா தெரியும், டெரிவேஷன் போட்டு வர, அதனால தெரியவா தெரியும். நாளைக்கு எக்ஸாம்ல போய் உட்காந்தா இந்த ஒரு ஈக்குவேஷன் மட்டும் தான் உனக்கு தெரியணும். திடீர்னு சக்திமான் மாதிரி ஞாபகம் எப்படி வரும்? அப்ப சின்ன சின்ன விஷயத்த கவனமா எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கணும். இங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணுவோமா? இப்போ அது உனக்கு தெரியாது. 7 வருஷமா பார்க்கறதுனால பையன் எங்கெல்லாம் தப்பு பண்ணுவான்றதை அனலைஸ் பண்ணும்போது ஸ்மாலா இருக்கு பை n போட்டா என்ன ஆயிடும்? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த ஆன்சரும் வேணும்னே அங்க இருக்கும். அப்ப I ஈக்குவல் டு E/R/m பிளஸ் R/n. அப்ப இனிமேல் மிக்ஸ்டு குரூப்பிங்ல கரண்ட் கேட்டாங்கன்னா E/R/m R/n 10 டைமாவது சொல்லி பழகணும். ரைட்,
இதான் ஃபார்முலா. இதில் தான் சம் கேட்க போகிறாங்க. ஆனால் இதில் சம் கேட்டதே இல்லை. 2 கொஸ்டின் தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. கரண்ட்டு மேக்சிமமாக இருக்கணும்னா கண்டிஷன் என்னவா இருக்கணும்? யாராவது முன்னாடி படிச்சிருக்கீங்களா? சொல்ல முடியுமா? இந்த கரண்ட் மேக்சிமமாக இருக்கணும்னா கண்டிஷன் என்னவா இருக்கணும்? சும்மா ட்ரை பண்ண. சரி பரவாயில்ல. இவ்வளோ நாள் ஆச்சு, எக்ஸாம் பக்கத்தில் வர போகிறீங்க, 2வது டைமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கரண்ட் மேக்ஸிமமாக இருக்கணும்னா டினாமினேட்டர் வேல்யூ மினிமமாக இருக்கணும். ஆர்/எம்மும் ஆர்/என்னும் மினிமமாக இருக்கணும். இந்த மினிமம் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும் தெரியுமா? I ஈக்குவல் டு, அதாவது ஆர்/எம்மும் ஆர்/என்னும் ஈக்குவலாக இருக்கணும். முதல்ல ஒழுங்காக படிங்க. எப்போ கேட்டாலும் சொல்லணும், மிக்ஸ்டு குரூப்பிங் ஆஃப் செல்லில் கரண்ட் மேக்ஸிமமாக இருக்கணும்னா என்னடா கண்டிஷனு? சார் ஆர்/எம்மும் ஆர்/என்னும் ஈக்குவலாக இருக்கணும் சார். அதுலேயும் ஒரு ட்விஸ்ட்டு, எம்மும் என்ன ஈக்குவலாக இருந்தால் என்னடா ஆகும்? எம்மும் என்னும் ஈக்குவலாக இருந்தா என்னன்றது நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் எ ரோ, எம் நம்பர் ஆஃப் ரோ. இதுவும் 3 இதுவும் 3 இருந்தால் என்ன ஆகும்னா ஆர் ஈக்குவல் டு ஆர் ஆகிடும். இதுதான் ஏற்கனவே கேட்ட கேள்வி. மிக்ஸ்டு குரூப்பிங் ஆஃப் செல்லில் கரண்ட் பிகம்ஸ் மேக்ஸிமம்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் கரண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். ரைட்டா? பார்த்துருவோமா? இங்கே வாங்க. எனக்கு ஐ மேக்ஸ் வேணும். ஐ மேக்ஸ் வேணும்னா E/R/M R/M. உன்னால் உணர முடியுதா? R/Nக்கு பதில் R/M. அது ஐ மேக்ஸ் வேணும்னா E/R/N ப்ளஸ் R/N. கரெக்டா? இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். அப்போது ME/2R இதில் சம் கேட்கலாம். இந்த இடம் ஐ மேக்ஸ் NE/2R. கொஷினில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலா சூஸ் பண்ணணும். நம்பர் ஆஃப் செல் இன் எ ரோ கொடுத்தாங்கன்னா, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா, ரைட் சைட் ஃபார்முலா. நம்பர் ஆஃப் ரோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா லெஃப்டில் இருக்கிற ஃபார்முலா. இதெல்லாம் அப்படியே கேட்குறது. அது மட்டும் இல்லாத பவர் மேக்ஸ் கேட்குறாங்க. பவர் மேக்ஸ் I²R. பவர் மேக்ஸ் I²Rனா M² E²/4R² × R. இதுவும் ஆப்ஷனில் இருக்கும். இந்த இடத்துல பவர் மேக்ஸ் N² E²/4R² × R. அப்போ இந்த ஆறு இந்த ஆறும் போயிடும். N² E²/4R. ரைட்டா? இது பவர் மேக்ஸ். அப்போ மிக்ஸ்டு குரூப்பிங் ஆஃப் செல்லில் என்னெல்லாம் படிக்கணும்? கரண்ட் படிக்கணும். E/R/M ப்ளஸ் R/N. கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் டினாமினேட்டர் வேல்யூ மினிமமாக இருக்கணும். மினிமமாக இருக்கு ப்ரூவ் பண்ணால் ஆர்/எம்மும் ஆர்/என்னும் ஈக்குவல் ஆகிடும். ஐ மேக்ஸுக்கு 2 ஃபார்முலா போடணும். எம்மும் ஆரும் வச்சுக்கிட்டு, அதாவது எம்மும் ஸ்மாலாரை வச்சுக்கிட்டு, என்னு கேபிட்டலாரை வச்சுக்கிட்டு. அதே மாதிரி அங்கேருந்து பவர் மேக்ஸ். இதை நீ எழுதி பார்த்தனா உனக்கு சூப்பராக புரிஞ்சிடும். ஒரே ஒரு டைம் சீரிஸ் குரூப்பிங், மிக்ஸ்டு குரூப்பிங், பேரலல் குரூப்பிங், இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செஷன் முடிஞ்சதும் எழுதிப்பார். நல்லா கற்றுக்குங்க. அப்போ தான் நாளை மறுநாள்லேருந்து நம்ம சம் போடும்போது ஈஸியாக இருக்கும். ரைட்டா? நாளைக்கு லெசன் முடிச்சு கொடுத்துறேன். நாளைக்கு நைட் உட்காந்து எல்லா சமயம் ஒரு டைம் பார்த்துருங்க. 2 நாள் தான்